ஹீரோ ஒரு இந்தியன். ஆனால் பாகிஸ்தான் ஜெயிலில் 22 வருஷமாக இருக்கார். இவருக்காக அங்கே கவர்மெண்ட் ஒரு லாயர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்க ஒரு கேர்ள் லாயர். பாகிஸ்தான்லேயே இவங்க தான் முதல் கேர்ள் லாயர். மற்ற கேர்ள்ஸுக்கு உதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க. இதனாலேயே யார்கிட்டையும் பேசாத ஹீரோ இவங்க கிட்ட பேசுகிறாரு. அவர் அங்கே வந்து ரீசனை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு ரெஸ்கியூ பைலட்டாக இருந்தவர் தான் ஹீரோ. ரெஸ்கியூ பண்ணும்போது தான் பாகிஸ்தான் ஹீரோயினை இவர் மீட் பண்ணுறாரு. பார்த்ததுமே ஹீரோயினை ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோயின் இந்தியா வந்த வேலையை முடிக்கிறதுக்காக ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு. தனக்கு தேங்க் பண்ணுற விதமாக ஒரு நாள் என்னோட ஊருக்கு வரணும்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினும் போகிறாங்க. அங்கே ஹீரோ அப்பா அம்மாவோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிடுது. அப்பா ஹீரோ கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. அவங்கள திரும்ப அனுப்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாரு. அப்போது ஹீரோயினோட ஃபியான்சியை மீட் பண்ணுறாரு. அவர் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு. இதை பார்த்து ஹீரோ ஷொக்கானாலும் டைம் கிடைக்கும்போது தனியாக இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட தன்னோட ஃபீலிங்ஸை சொல்லிடுறாரு. ஆனால் அவர் பதில் எதுவும் எதிர்பார்க்கல. ஹீரோயின் அப்போ எதுவும் சொல்லலைனாலும் பாகிஸ்தான் போனதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் ஹீரோ மேலே லவ் வந்துடுது. இது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மூலமாக ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோயினோட அப்பா தன்னோட பொலிட்டிக்கல் கரியருக்காகத்தான் ஹீரோயினுக்கு இந்த வெட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அவங்களோட லவ் மேட்டர் தெரிஞ்சதும் அவருக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுது. ஹீரோயினோட அம்மா ஹீரோ கிட்ட பேசுனதுனால அவர் ஊரை விட்டு கிளம்ப முடிவெடுக்கிறாரு. கடைசியாக ஒரு வாட்டி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு கிளம்புறாரு. அப்போது ஹீரோயினோட ஃபியான்சி ஹீரோவை போலீஸில் மாட்டி விட்டுறாரு. இவர் ஸ்பைன்னு சொல்லித்தான் மாட்டி விட்டுருக்காரு. ஹீரோவும் ஹீரோயின் அவர் கூட நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக வாயை மூடிட்டு பேசாமல் இருந்துடுறாரு. இப்பயும் ஹீரோ அதே நிலைமையில தான் இருக்காரு. கோர்ட்டில் ஹீரோயினை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு இப்போ ஒரு ஃபேமிலியே இருப்பாங்க. அவங்களோட லைஃப் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இதனால லோயர் வேறு வழி இல்லாதனால ஹீரோவோட சொந்த ஊருக்கே போய் அவரை பற்றின இன்ஃபர்மேஷனை வச்சு அவரை காப்பாற்றலான்னு நினைக்கிறாங்க. சொந்த ஊருக்கு போகும்போது தான் அவரோட அப்பா அம்மா 2 பேருமே செத்துட்டது தெரிய வருது. ஆனால் அந்த வீட்டில் ஹீரோயின் இன்னும் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது ஹீரோ கிளம்பின பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதில் இந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அதில் ஹீரோவும் செத்து போயிட்டாருன்னு நினச்ச ஹீரோயின் தன்னோட கல்யாணத்தை நிறுத்துறாங்க. இதுக்கு அவங்களோட அப்பாவும் சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ஹீரோவோட அப்பா அம்மா கூடயே இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மாவும் செத்து போயிட்டாங்க. லோயர் எல்லா விஷயத்தையும் சொல்லி கோர்ட் கேஸ் நடக்கிற அன்னைக்கு ஹீரோயினை இங்கே கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயின் சாட்சி சொன்னதுனால ஹீரோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பாகிஸ்தான் டெல்லியில் வச்சு ஹீரோயினை வெட்டிங் பண்ணி இந்தியாவுக்குள்ளே தன்னோட ஒய்ஃபாக ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாரு.